பார்க்க போறோம்னா டைனமிக் ஹீட் மேப் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம் without using any VBA and formulas. Just simply using some conditional formatting. அதை வச்சு மட்டும் நம்ம எப்படி ஒரு டைனமிக் ஹீட் மேப்பை கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். கண்டிஷன் ஃபார்மேட்ல போயிட்டு சூஸ் கலர் ஸ்கேல் இருக்கும். ஸோ இதுல வந்து நான் இந்த கலர் ஃபர்ஸ்ட் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல நம்ம என்ன பண்ணோம்னா செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ட்ரு பண்ண உடனே சம் வேல்யூ என்ட்ரு பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து ஹீட் மேப் வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகும். பேஸ்ட் ஆன் வேல்யூ என்ட்ரு பண்ணதுக்கு தக்கணும் என்டையர் ஷெல்லும் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். இதை வந்து டைனமிக்கலா மாத்துறதுக்கு நான் வந்து ரேண்டம் அரே யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து 0 to 1000. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள நமக்கு அப்டேட் ஆகும். ஸோ இது என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்றது மூலமா நமக்கு வந்து எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.